ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஷ்டி அஃபிஷியல். ஸோ இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணை சீரியலோட டே டு டே அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் சீரியலை 5 மினிட்ஸில் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லவனை காட்டுறாங்க. பல்லவன் அண்ட் காயத்ரியை காட்டுறாங்க. பல்லவன் நின்றுட்டு இருக்காரு, காயத்ரி வராங்க. காயத்ரி வந்துட்ட பிறகு பல்லவன் சாரி கேட்கிறாரு. பரவாயில்ல விடு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. உடனே இல்ல, எனக்கு வீட்டுல இருக்கவங்க சொன்னதான் தெரிஞ்சது, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், நான் ரொம்ப அசால்ட்டா பண்ணிருக்கேன், நான் உன் இடத்துல இருந்து யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காயத்ரி சொல்றாங்க, நானும் தானே உங்ககிட்ட ஓகே சொல்லிட்டு வந்தேன், நானும் தான் யோசிச்சிருக்கணும், தப்பு மேல மட்டும் கிடையாது, அண்ட் நம்ம எந்த தப்பான எண்ணத்துலயும் போல, நம்ம பேசுறதுக்காக தானே போறோம், நீ விட அதை பத்தி ஃபீல் பண்ணாத அப்படின்றது. உடனே பல்லவன் கேட்கிறாரு, உங்க வீட்டுல உன்னை திட்டினாங்களா அப்படின்னு. ஆமா திட்டினாங்க. உங்க வீட்டுல அப்படின்னு கிடையாது, எங்க வீட்லயும் திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்ட பிறகு காயத்ரி சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம இருக்கலாம், எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப வாட்ச் பண்றாங்க, சோ கொஞ்ச நாளைக்கு நம்ம பேசாம இருக்கலாம் பல்லவா அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி சொல்றத பல்லவன் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு சரி ஓகே காயத்ரி அப்படின்னு சொல்றாரு. சோ அங்க இருந்து பல்லவன் போயிடுறாரு. சோ அதோட இந்த சீன் முடியுது. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேரன் டைரக்டா சந்தா வீட்டுக்கு வர்றாரு. சந்தா வீட்டுக்கு வந்துட்டு அனிஷ் கிட்ட பேசுறாரு. குரோம்பேட் வேலை சைட்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அனிஷ் அப்படின்றாரு. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சந்தா மூஞ்ச பாத்துக்கிட்டே பேசுறாரு சோழன்னு. சந்தா ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அனிஷ் கிட்ட பேச்சு குத்துன்னு சண்டாவை பாக்குறாங்க. அப்புறம் அனிஷ் கிட்ட கேட்கிறாரு, எதுக்கு சண்டா ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அனிஷ் சொல்றாரு, இது போல ஊர்ல இருந்து மாமா போன் பண்ணாங்க, கண்டிப்பா சந்தாவை வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு. இவர் சோழன் சொல்றாரு, அதுக்கு சேரன் சொல்றாரு, அதுக்கு நீ விட ஃபீல் பண்ணாத, நீ எதுக்கு ஃபீல் பண்ற, நாங்களா இருக்கலாம் உன்னை அப்படி விட்டுருமா அப்படின்னு. அப்புறம் சண்டா கிட்ட கேட்கிறாரு, என்னாச்சு சண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அனி சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க எல்லாருமே மோசமான ஆளுங்க அப்படின்னு. பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், இதுக்காக வருத்தப்படாது சிரி அப்படின்னு சொல்றாரு. உடனே சண்டா சிரிக்கிறாங்க. நீ இப்ப எவ்வளவு அழகா இருக்க பாரு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா அவங்க போய் ஹோட்டல்ல தங்குறாங்களே, சோழன் அண்ட் நிலா அந்த ஃபேமிலி போய் தங்குறாங்க, அந்த ஹோட்டல்ல காட்டுறாங்க. ஹோட்டல் காட்டணும்னா ஹோட்டலுக்குள்ள வராங்க. 2 பேரும் வந்துட்ட பிறகு இந்த ஹோட்டல்ல தான் நம்ம தங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சோழன் சொல்றாரு, நிலா நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பமா நான் அவங்களோட பெட்டியெல்லாம் எடுத்து மேல கொடுத்துட்டு வந்துட்டு நான் போய் வேற ஹோட்டல் பாத்துக்கிறேன் எங்களுக்கு அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, இல்லப்பா உங்களுக்கு நாங்க இங்கேயே ஹோட்டல் போட்டோம் அப்படின்னு. ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா நீ இப்ப தனியா வருவ, அப்ப நீ தனியா உனக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல் பாத்துப்ப, இப்ப நீ ஒய்ஃபோட வந்திருக்க, இந்த மாதிரி ஹோட்டல்ல தானே தங்க வைக்க முடியும், உனக்கு நாங்களே எங்க ஹோட்டல் புக் பண்ணிட்டு எங்க ரூம் பக்கத்துலயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிட்டு சொல்றாங்க. நிலா கூப்பிட்டு சொன்னோன்னு நிலாவோட சரி ஓகேமா உனக்கு ஏதாவது தேவைன்னா எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி போயிடுறாங்க. சோழன் அவங்களோட பெட்டி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நிலா கிட்ட பேச வர்றாரு. நிலா கேட்கறாங்க, என்னாச்சு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லங்க அவங்க நம்மளுக்கு இங்க ரூம் போட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படித்தானே பண்ணுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, நமக்கு வேற மாதிரி ரூம் தான் போட்டு தருவாங்க, இங்கெல்லாம் தரமாட்டாங்க, நீங்க என் கூட வந்ததுனால இவங்க எங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு தந்திருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்ட உடனே சோழன் அதை பார்த்துட்டு, இன்னும் ஒரே ஒரு பெட் தான் இருக்கு, நம்ம இங்க எப்படி இங்க தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்கறாங்க. நிலா உடனே பரவாயில்லங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க பரவாயில்ல வேண்டாம், நான் வேற ரூம் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா நான் வேற ரூம் போய் தங்கினா பாட்டி அம்மா கேட்பாங்களே, எதுக்கு புருஷன் முன்னாடி தானே ஏன் தனியா போய் தங்குற அப்படின்னு கேட்பாங்களா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு. பரவாயில்ல சோழன் இங்க நீங்க தங்கிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் அப்படின்னு. இல்லங்க பரவாயில்ல நான் கார்ல போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு நிலா ஒரு கட்டத்துக்கு மேல போவாயிட்டு சரி போங்க அப்படின்னு. என்னங்க சரி போங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஆமா நான் தான் சொல்றேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தங்கதுல, நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. உடனே இல்ல சோழல சரி ஓகே நான் இங்கே தங்கிக்கிறேன், ஆனா இங்க ஒரு பெட் தானே இருக்கு அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க நான் எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. கால் பண்ணி சொல்றதுக்குள்ள இங்க 2 பேர் பேசுறாங்க. நிலா கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா. ஆமாங்க இவங்களாவது பரவாயில்ல, இதை விட மோசமா ரூம் எல்லாம் எடுத்து தருவாங்க, நல்லாவே இருக்காது, பாத்ரூம் இருக்காது, அதுல எதுவுமே ஒரு வசதியாவே இருக்காது, அங்கெல்லாம் போய் ரூம் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சிலர்லாம் கார்லயே டிரைவர் தானே கார்லயே தூங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஒரு சிலர் ஏசி போடக்கூடாது ஏன்னா டீசல் காலி ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கஷ்டத்தை சொல்லும்போது நிலா அதை பாவமா கேட்கறாங்க. அதோட இந்த சீனும் முடியுது, இந்த எபிசோடும் முடியுது. சோ ஐயனார் துறையில இன்னைக்கு இதுதான் நடந்தது. நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் தான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு என்ன நடந்தது அப்படின்றது நாளைக்கு சொல்றேன். பை கைஸ்.